ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிர்மல் ட்ரா வந்து 373. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போது நம்மளுக்கு பம்பர் ரிசல்ட் நம்பர் வந்து 797. அதே மாதிரி நேற்றைய காரணிய ப்ளஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 683. இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் ஏ போர்டு சி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஏ போர்ட்லேயும் 7, சி போர்ட்லேயும் 7. இப்போ ஏசி போர்டில் ஒரே மாதிரி இந்த மார்ச் மந்தில் நம்பர் பாஸ் ஆகிடணும். அந்த மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாம் எழுதிட்டு அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் அதுக்கு அடுத்து 3வது நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7, 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். நீங்கள் இந்த மார்ச் மந்த் சார்ட் ஃபுல்லாகவே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போ இங்கே 171, 100, 785. ஃபஸ்ட்டு ஏ போர்ட்லேயும் 1, சி போர்ட்லேயும் 1. அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் 7 இல்லைன்னா 5 எடுத்தால் கூட 7, 5 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் பாருங்கள். 080, 870, 764. இதுலேயுமே ஏசி போர்டில் ஏ போர்டில் 0, சி போர்டில் 0. அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் 7 இல்லைன்னா 5னா இங்கே 7 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 484, 934. அதுக்கு அடுத்த நாள் 177. இங்கேயுமே ஏ போர்டு சி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் 7 இல்லைன்னா 5னா 2 7 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் பாருங்கள். 020. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 159. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 015. இங்கேயுமே ஏ போர்டு சி போர்டில் 00 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் 7 இல்லைன்னா 5னா 5 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 683. அதுக்கு முன்னாள் ரிசல்ட் பம்பர் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 797. நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பரில் ஏசி போர்டு வந்து 77. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 7, 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகும். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துறேன். 7 இல்லைன்னா 5. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த ஒரு ஜென்ரல் நம்பர் தான். நீங்கள் வந்து இந்த மார்ச் மந்த் சார்ட் ஃபுல்லாகவே எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஏசி போர்டில் ஒரே மாதிரி நம்பர் இருந்தால் இப்போ இங்கே 1 1ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்க்க வேணாம். அதுக்கு அடுத்து 3வது நாள் ரிசல்ட்டில் 7 இல்லைன்னா 5 இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். இங்கே 00 இருக்கும்போதே ஏசி போர்டில் அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாளில் 7 இல்லைன்னா 5னா 7 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்லேயும் இதே மாதிரி தான். ஏசி போர்டில் 4 நம்பர் இருக்கும்போதே ஏ போர்ட்லேயும் 4, சி போர்ட்லேயும் 4. அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் 7 இல்லைன்னா 5னா 7 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் பாருங்கள். ஏ போர்ட்லேயும் 0, சி போர்ட்லேயும் 0. ஏ போர்டு சி போர்டு ஏசி போர்டில் ஒரே மாதிரி நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் 5 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த எல்லா செட்டு ரிசல்ட் கம்பேரிசன் வச்சு தான் நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பரில் ஏசி போர்டு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 7 இல்லைன்னா 5 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகும்னா நான் வந்து 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துருப்பேன். அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடுமே இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிசன் தான். இன்றைக்கி வந்து நிர்மல் 373வது ட்ரா. நான் வந்து 371வது ட்ராலேருந்தே இதே மெத்தட் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற கார்னே ப்ளஸ் ரிசல்ட் நம்பர் ஏபிசி போர்டில் அங்கேருந்து இருக்கிற 3 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து நமக்கு நிர்மலில் பாஸ் ஆகிடும். இப்போ இங்கே 371வது ட்ராவில் அதுக்கு முன்னால் இருக்கிற கார்னே ப்ளஸ் நம்பர் 330. 3 இல்லைன்னா 0னா அதுக்கு அடுத்தாலும் 0 மட்டும் பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே ஏதோ லைன் போட்டிருப்பேன். அடுத்து 372வது ட்ராக்கும் இதே மாதிரி தான். அதுக்கு முன்னால் இருந்த கார்னே ப்ளஸ் நம்பர் 484. 4 இல்லைன்னா 8னா 4 மட்டுமாவது இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துடலாம். இப்போ நம்ம நேற்றைய கார்னே ப்ளஸ் நம்பர் 683. 6, 8, 3 மூணுமே வேறு வேறு நம்பர். அப்போ இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகும். 6 இல்லைன்னா 8 இல்லைன்னா 3 இந்த 3 நம்பருமே பி மெத்தடில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா நிர்மல் சார்ட் மட்டுமே வச்சு எடுக்கிற ஒரு ஜென்ரல் நம்பர் தான். அதுக்கு முன்னால் இருக்கிற கார்னே ப்ளஸ் ரிசல்ட் நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. இங்கே 3 இல்லைன்னா 0னா 0 பாஸ் ஆகிருக்கும். 372வது ட்ராவில் அதுக்கு முன்னால் நம்பர் 484 கார்னே ப்ளஸ் ரிசல்ட் நம்பர் 4 இல்லைன்னா 8னா இங்கே 4 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நிர்மல் 373வது ட்ரா இன்னைக்கு. அதே மாதிரி நேற்றைய கார்னே ப்ளஸ் நம்பர் 683. 6 இல்லைன்னா 8 இல்லைன்னா 3 இந்த 3 நம்பருமே பி மெத்தடில் சொல்லியிருப்பேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தடுமே வந்து இதுவுமே இப்போ போன மெத்தடில் வந்து அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுக்க சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் என்ன கம்பேரிசன் சொல்கிறேன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற கார்னே ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பருமே ரூட் எடுத்து பாருங்கள். ஓகேவா? 371வது ட்ராலேருந்து இதே மெத்தட் தான் எடுத்துருப்பேன். இப்போ இங்கே முன்னால் இருக்கிற கார்னே ப்ளஸ் நம்பர் 146330 இதான் 6 டிஜிட் நம்பர். இந்த நம்பருக்கு ரூட் எடுத்திங்கன்னா 382.531044 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். நீங்கள் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 3 நம்பரில் லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 2. இந்த 2 நம்மளுக்கு அப்படியே இங்கே லாஸ்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும்.
அடுத்து நம்ம 372வது டாக்கும் இதே மெத்தட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த கார்னர் நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 171484. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருக்கு நீங்கள் ரூட் எடுக்கிறீங்கன்னா ரூட் 171484 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 414.1062665545. இப்போ இது இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பர் இல்லை. இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் மட்டும் பாருங்கள். அதுலேயுமே 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. இந்த 4 வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டில் அப்படியே சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கலாம். ஒன்று இங்கே இருக்கிற 3 டிஜிட் நம்பர்லேருந்து பாஸ் ஆகிருக்கலாம், இல்லை ரூட் எடுத்து நம்மளுக்கு கிடைச்ச நம்பர்லேருந்து பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்த நிர்மல் 373வது இன்றைக்கும் இதே மெத்தட் தான். இப்போ நேற்று காரணம் ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 675 இந்த நம்பருக்கு ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 821.9999172726 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 3 நம்பர் 821. இதில் லாஸ்ட் டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 1. இப்போ 1 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். அது வந்து சி போர்டில் எடுத்தார். ஏன்னா இங்கே கிடைச்ச நம்பர் எல்லாமே நம்மளுக்கு சி போர்டில் தான் பாஸ் ஆகிருக்கு. இங்கே 2 வந்து சி போர்டு, இந்த இடத்துல 4 சி போர்டு. இப்போ வந்து 1 நம்பரை நான் வந்து சி போர்டில் எடுத்தார். இந்த 3வது மெத்தட் வந்து நிர்மல் ஷார்ட் மட்டுமே வச்சு நான் எடுத்த நம்பர். அதுக்கு முன்னால் இருக்கிற காரணியா ப்ளஸ் நம்பர் ஓகேவா, அந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். 6 டிஜிட் நம்பர் ரூட் எடுத்திங்கன்னா இப்போ இங்கே 382னா லாஸ்ட் நம்பர் எடுங்க 2 வந்து இங்கே நம்மளுக்கு சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும் நிர்மல் ரிசல்ட்டில். அடுத்து 372வது தானே இதே மாதிரி தான். அதுக்கு முன்னால் இந்த காரண ப்ளஸ் நம்பர் 171484 இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 414 இந்த நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே லாஸ்ட் நம்பர் 4. இந்த 4 வந்து அப்படியே இங்கே நம்மளுக்கு சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய காரண ப்ளஸ் நம்பர் வந்து 675 இந்த நம்பருக்கு ரூட் எடுத்தோம்னா 821 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து 1 மட்டும்தான். இதனால் இந்த 1 நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 இல்லைனா 5, பி போர்டில் 6 8 3, சி போர்டில் 1. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 761 781 731 561 581 531. அடுத்து ஏபி பிசி எஸ்சி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 76 78 73 56 58 53, பிசி வந்து 61 81 31. அடுத்து ஏசி பார்த்தீங்கன்னா 71 இல்லைனா 51. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த மார்ச் மந்த் சார்ட்டு அதுக்கடுத்து நிர்மல் 371வது டாலேருந்து கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 7 இல்லைனா 5, சி போர்டில் 1, பி போர்டில் 6 இல்லைனா 8 இல்லைனா 3. பாக்ஸ் வந்து 761 521 781 581 731 531. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.